வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அப்படியே நாம் எல்லாரும் எழுந்து நின்று நம் ஆவி ஆத்துமா சரீரத்தை அவருக்கு முன்பாக முழுமையாக அர்ப்பணித்து, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி அடைவார்கள் என்று சொன்னவரே, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளோடு உலாவின தேவனே, மனிதர்களோடு உலாவ விரும்புகிறவரே, பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, வேதம் சொல்லுகிறது உன்னதத்திலும் பரிசுத்த பர்வதத்திலும் வாசமாயிருக்கிற நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி அவர் புறக்கணிப்பதில்லை. இருதயம் நொறுங்குண்டவர்களின் காயங்களை கட்டுகிற தேவன், நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிற தேவன், உள்ளங்கைகளில் நம்மை வரைந்திருக்கிற தேவன், உருவாக்க முன்னே நம்மை அறிந்த தேவன், நம்மை நடத்துகிற தேவன், நித்திய ஜீவனை நமக்கு வாக்கு பண்ணின தேவன், தம்மோடு கூட என்றென்றும் வைக்கும்படி தம்முடைய குமாரனையை நமக்காக பலியாக அனுப்பி தந்த தேவன், உயிரோடு எழுந்தவர், நம் நடுவிலே உலாவ விரும்புகிறார். அவர் நம் நடுவிலே உலாவும்படியாக நம்முடைய இருதயத்திலே எந்த கரை திரையும் இல்லாதபடிக்கு பாவம் செய்து ஒளிந்து கொண்ட ஆதாமை போல அல்ல, பாவத்தை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி பாவியாகி என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன மனிதனைப் போல நாமும் நம்மை தாழ்த்துவோம். ஏதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். கேளுங்க, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இதோ மனிதர்கள் ஆம் வாசம் எங்கள் நடுவிலே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம்,
அலங்காரத்துடனே உம்மை எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அதுவே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். அவர் உலாவுகிற இடமாக நம்முடைய இருதயம் இருக்கட்டும். நம்முடைய இருதயத்திலே கோபங்களோ, மூர்க்கங்களோ, கவலைகளோ, பாரங்களோ, பொறாமைகளோ, எரிச்சல்களோ, கசப்புகளோ இருக்கும் என்றால், யாரையும் மன்னிக்க முடியாத தன்மையோ இருக்கும் என்றால், கர்த்தர் நம் நடுவிலே உலாவவே முடியாது. இப்பொழுதே அதை நாம் அர்ப்பணிப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் ஒருவேளை யாரை மன்னிக்க முடியாத தன்மை, கசப்புகள், பொறாமைகள், எரிச்சல்கள், வருத்தங்கள் ஆண்டவருடைய பலிபீடத்திலே ஒப்பு கொடுப்போமா? இன்னும் சத்தம் உயரட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள வேளை. மூடர் பலியிடுவதை போல் பலியிடுவதை பார்க்கலாம். செவி கொடுக்க சேர்வதே நலம். பலிபீடத்தில் உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயானால், முன்பு போய் உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று என் இரட்சகர் சொன்னாரே. நம்முடைய இருதயத்திலே அதுதான் பரிசுத்த அலங்காரம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும் பரிசுத்த அலங்காரத்துடனே சொல்லுங்க. உம்மை தொழுகிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை. கைகளை உயர்த்தி பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும். அவர் உலாவும் போது விடுதலை. இன்னும் சத்தத்தை உயர்த்தி தாகத்தோடு எங்கள் மத்தியில் உலாவி எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவி எங்களோடென்றும் வாசம் செய்யும். நல்ல கைகளை தட்டி அவர் உலாவுகிற இடத்திலே விடுதலை. கர்த்தாவே, எங்களை விடுதலையாக்கினவரே, எங்களோடு இருப்பவரே, எங்களை நடத்தும் ஐயா. மரண பரியந்தம் எங்களை நடத்த போதுமானவராயிருக்கிறவரே, இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்த எபினேசரே, கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவின் நாமத்தில் மகிமை செலுத்துகிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். பக்கத்தில் கை கொடுத்து, நான் உயிரோடு இருக்கிறேன், என் உயிர் இருக்கிற வரைக்கும், நான் வாழுகிற வரைக்கும் ஆண்டவரே நான் உம்மை துதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி கும்பிடுகிறேன் நான். கரங்களை கூப்பி, கண்களிருந்தும் காணாத, காதுகளிலிருந்தும் கேட்காத, வாயிருந்தும் பேசாத, மூக்கிருந்தும் முகராத, கால்களிலிருந்தும் நடவாத
மனிதரால் உண்டாக்கப்பட்ட தெய்வங்களே அல்ல, ஒரு சர்வேஸ்வரனை ஒன்றான மெய் பரம்பொருளை உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நம்மை தெரிந்து கொண்டவரை, ஒப்பில்லாத மெய்ப்பொருளை நாம் கும்பிடுவோம். கும்பிடுகிறேன் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசு நாத உம்மை கும்பிடுகிறேன். கரங்களை தட்டி பாடுவோம். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவரை கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்பும் அடியாட்கருளை கும்பிடுகிறேன், பாவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். நம்பும் அடியாட்கருளை கும்பிடுகிறேன், பாவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கம்பம் எனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். கம்பம் எனக்கானவனை கும்பிடுகிறேன், நித்திய சர்வதயாபரனை கும்பிடுகிறேன். கும்பர்தோளும் வஸ்துவையை கும்பிடுகிறேன், தோனித்தோ சன்னாவோ சன்னாவென்று கும்பிடுகிறேன். கும்பர்தோளும் வஸ்துவையை கும்பிடுகிறேன், தோனித்தோ சன்னாவோ சன்னாவென்று கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பில்லாத மெய்ப்பொருளை கும்பிடுகிறேன். கரங்களை கூப்பி. ஒரு சர்வேசுரனை கும்பிடுகிறேன், ஒன்றும் ஒப்பில்லாமை பொருளை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தாவீது சிம்மாசனாதிபனை கும்பிடுகிறேன். திருவுருவானவனை கும்பிடுகிறேன், தாவீது சிம்மாசனாதிபனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். கரங்களை கூப்பி. கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவேசுநாதர் பாதம் கும்பிடுகிறேன். ஹல்லேலூயா. அடுத்த அடியில் பாடுகிறேன். எத்தனை பேர் இந்த பாடல் புரியுது? கொஞ்சம் புரிஞ்சும் புரியாமல் இருக்கு, அப்படி தானே வேதம் சொல்லுகிறது. நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். பாடும்போது ஆவியோடும் பாடணும், கருத்தோடும் பாடும்போது நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா கலிகூறும், கர்த்தர் மகிமைப்படுவார். அடுத்த அடியில் பார்க்கிறோம். குருவென வந்தவனை கும்பிடுகிறேன். குரு
கு என்றால் இருள், ரு என்றால் அகற்றுதல், அகற்றுகிறவன். இருளை அகற்றுகிறவர் யாரு? நானே உலகத்தின் ஒளி என்று சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எத்தனை பேருடைய மனசுல இருள் இருந்தது, அதை அகற்றி ஒளியாக மாற்றினதை எத்தனை பேருக்கு மாற்றிருக்கிறாரு? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. குருவென வந்தவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். அவர் மனிதரால் உண்டாக்கப்பட்ட, மனிதரால் ஏற்றப்படுகிற ஜோதி அல்ல, மனிதருடைய உள்ளத்தில் ஏற்றப்படுகிற ஜோதி. அவர் பரஞ்சோதி, நித்திய பரஞ்சோதி. ஹல்லேலூயா. நித்திய ஜோதி. கைகளை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோம். நித்திய ஜோதி என்றால் என்றென்றைக்கும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வெளிச்சம். தேவரீர் என் இருளை வெளிச்சமாக்குவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற நேரத்திலே நம்முடைய இருதயத்திலே விளக்கை ஏற்றின தேவன் நம்ம குடும்பத்திலும் நம்முடைய உறவினர்களிடத்திலும் தேவனை அறியாத நம்மோடு இருக்கிறவர்களுடைய இருதயத்திலும் விளக்கை ஏற்றுவார். நம்புறவன் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. குருவென வந்தவனை கும்பிடுகிறேன், யூதர் குருகுல வேந்தனை, யூதருடைய ராஜா அவரை நான் கும்பிடுகிறேன், அருமை இரட்சகனை கும்பிடுகிறேன், எனது ஆத்துமாவின் நேசரை கும்பிடுகிறேன். நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த உலகம் என்னவென்றால் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை வைத்துத்தான் நம்மை நேசிக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லை என்றாலும் நம்முடைய ஆத்துமாவை நேசிக்கிற ஒருவர் நம்மோடு உண்டு. பாடுவோமா? குருவென வந்தவனை கும்பிடுகிறேன், யூதர் குருகுல வேந்தனை கும்பிடுகிறேன். குருவென வந்தவனை கும்பிடுகிறேன், யூதர் குருகுல வேந்தனை கும்பிடுகிறேன். அருமை இரட்சகனை கும்பிடுகிறேன், எனது ஆத்துமாவின் நேசர்தனை கும்பிடுகிறேன். அருமை இரட்சகனை கும்பிடுகிறேன், எனது ஆத்துமாவின் நேசர்தனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சுனாத பாதம். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சுனாத பாதம். கும்பிடுகிறேன், அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என்னை ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். அம்புவி படைத்தவனை கும்பிடுகிறேன், என் ஆண்டவனை மீண்டவனை கும்பிடுகிறேன். நம்பும் அடியாக்கருளை கும்பிடுகிறேன், பாவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். நம்பும் அடியாக்கருளை கும்பிடுகிறேன், பாவநாசனை கிருபாசனை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவே சுனாத பாதம். கும்பிடுகிறேன், கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன் எங்கள் குருவே கும்பிடுகிறேன். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அம்புவி படைத்தவன், வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவரை நான் கும்பிடுகிறேன். ஹல்லேலூயா. எங்கள் குருவேசு நாதனை கும்பிடுகிறேன். நம்பும் என்னை ஆண்டவனை மீண்டவனை, என்னை ஆண்டு கொண்டிருக்கிற தேவன், என்னை மீட்ட தேவனை நான் கும்பிடுகிறேன். நம்பும் அடியார்க்கு அருள், அவரை நம்புகிற அடியார்களுக்கு அருள் பொழிகிறவரே உம்மை நான் கும்பிடுகிறேன். பாவ நாசனை, பாவத்தை போக்குவதற்கு நதியிலே போய் நாம் மூழ்க வேண்டியதில்லை. அவரை நோக்கி கூப்பிட்டால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஒருவேளை இன்றைக்கு குற்ற உணர்ச்சியோடு சிலர் ஆராதித்து கொண்டிருக்கலாம். நான்லாம் ஒரு யோக்கியனா என்றெல்லாம் நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் மெய்யாகவே மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி நீங்கள் ஒரு அடியை பாடுவீர்கள் என்றால் கூட உங்கள் இருதயத்திலிருந்து வருகிற குரலை அவர் கேட்டு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க, கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அதுதான் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்றால் நம்மை கூட அவர் ரட்சித்து இங்கே உட்கார வச்சிருக்கார் பாருங்க, பக்கத்தில் கை கொடுத்து. அதுதான் அதிசயம், அதான் உலக அதிசயம். ஹல்லேலூயா.
எங்கோ இருக்க வேண்டியவர்களாகிய நம்மை கர்த்தர் ரட்சித்து அவருடைய பிள்ளையை இரத்தத்தினால் கழுவி தம்முடைய பிள்ளையாக மாற்றி இங்க வந்து பரிசுத்தவான்களோடு நம்மை ஆராதிக்க முடிய வச்சிருக்க. நல்ல கையை தட்டி, அதுதான் எண்ணி முடியாத அதிசயங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற நம்மளை அவர் சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பார். போன வாரம் எத்தனை பேர் சர்ப்ரைஸ் பண்ணார் அப்படின்னா, எத்தனை பேர் ஆச்சரியப்படுத்தினார் ஆண்டவர். நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, அதெல்லாம் போன வாரம் எத்தனை பேருக்கு ஜெபத்தை கேட்டார். போன வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு 6 நாளில் எத்தனை பேர் ஜெபத்தை கேட்டார். சின்ன ஜெபம்னாலும் பெரிய விஷயம்னாலும் உண்மையிலே சொல்லுங்கள். ஒருவேளை போன வாரம் கேட்கலனாலும் போன வாரம் கேட்டவங்களாம் நல்லா கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இந்த வாரம் நான் பண்ணுற ஜெபத்தையெல்லாம் அடுத்த வாரம் நான் ஆராதனைக்கு வரவங்கள கேட்பாருன்னு நம்புறவங்க கையை தட்டிக்கு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். Nothing is impossible for God. இப்படி சொல்வார். Impossible is a word found in the dictionary of fools என்று சொல்வார்கள். அப்படி என்ன இம்பாசிபிள் என்றால் முடியாது. உலகமே அப்படி சொல்லுது. என்ன சொல்லுதா? இம்பாசிபிள், முடியாது என்கிற வார்த்தை மூடனுடைய அகராதியில் தான் இருக்கும் என்று உலகம் சொல்லுது. அப்படின்னா நம்ம எவ்வளவு அதிகமாக சொல்லணும்? நம்ம அகராதியில், விசுவாசியோட அகராதியில் இம்பாசிபிள்ங்கிற வார்த்தையே இருக்கு. ஒருவேளை அப்படி இருந்தா இப்போ அடிச்சிருங்க. ஏன்னா அதை இம்பாசிபிளை பாசிபிள் ஆக்குறது நீங்க இல்லை, கர்த்தர். ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் சுமார் 20-30 லட்சம் பேருக்கு மேலே செங்கடல் பிளந்து மோசே கோலை நீட்டின போது தேவனுடைய வார்த்தையின்படி அந்த செங்கடல் பிளந்து வேதம் சொல்லுகிறது உலர்ந்த தரையின் வழியாக கடலின் நடுவே கால் நனையாமல் நடந்தார்கள். நடக்க முடியுமா? கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அதுக்கு பேர் தான் பக்கத்து ஆராய்ந்து முடியாத காரியம். அப்படிதான் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நினைச்சே பார்க்க முடியாது. நினைச்சு பார்க்க முடியுமா? ஒரு நைட்டு மழை பெஞ்சாலே கால் நனையாமல் நடக்க முடியாது. அவ்வளவுதான். அப்படி என்றால் அந்த பள்ளத்தாக்கிலே ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடந்து போவது போல கர்த்தர் அவர்களை நடந்து போவார். குதிரை எப்படி நடக்க? டக்கு 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 டக்குன்னு அப்படிதான் அதை அமைச்சிருக்கிறார் ஆண்டவர். பாருங்க, எந்த மேடு பள்ளம் ஒன்று அப்படியே போயிட்டே இருக்கும். அப்படி அந்த கடலுக்கு நடுவில் எத்தனை மலை இருந்திருக்கும், எத்தனை பள்ளத்தாக்குகள் இருந்திருக்கும், எவ்வளவு சகதி இருந்திருக்கும். ஆனால் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டார்? புல்டோசர் போல அப்படியே தண்ணியை மட்டும் அவர் எம்டி பண்ணல, தரையை சமதளமாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. அப்படித்தான் நம்மை நடக்க பண்ணார். அதே போல யோர்தான் குவியலாக நின்றது. ஆசாரியர்கள் கால் பட்ட உடனே கரை புரண்டு போன யோர்தான் என்னச்சுதான் அப்படியே குவிஞ்சு நின்றுச்சான். அப்படியே கிராஸ் பண்ணி போனாங்க. இதெல்லாம் மனுஷன் தண்ணியில் நடக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்தார். தண்ணியை பிரிச்சார். இயற்கைக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார்? இயேசு. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் பூமி உருண்டையின் மேல் விற்றிருக்கிறவர், இயற்கையையே உருவாக்கின இறைவன் இயேசு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அவர் என்ன செய்தார்? இரவின் 4வது ஜாமத்திலே அவர்கள் தண்டு வலிக்கிறதில் போராடுகிறதை கண்டு அவர் கடலை பிளக்கவில்லை. அவரும் கடல்ல நடக்க வேண்டியிருந்துச்சு. எப்படி? கடலை பிளக்காமலேயே தண்ணீர் மேல் நடந்த தன்னிகர் இல்லாத தேவனை கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இயற்கை விதிகளையே மாற்றி தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு பேதுருவும் பார்த்தான். ஐயா, நானும் நடக்கணும், வாப்பா நட. அவரை நோக்கி பார்த்தான், தண்ணீரில் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டான், தண்ணீரில் அமிழ்ந்தான். நாமும் கூட அவரை நோக்கி பார்த்து தண்ணீரின் மேல் நடந்து நம் வாழ்க்கையின் சவால்களை ஜெயிப்போன்னு சொல்றவங்க கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதுக்கு பேர் தான் என்னது? எண்ணி முடியாத அதிசயங்கள் சொல்லுங்க. என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. இந்த வாரம் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவார், உங்களை ஆச்சரியப்படுத்துகிற தேவர். ஆச்சரியமானவர், நம்மை ஆச்சரியப்படுத்துவார்.
முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. சொல்லுங்க. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில், எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்தவரே, ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையில் என்னை விழுந்திடாமல் போற்றி பாடுவே. நேற்று மாலை நேரத்தில் ஒரு சகோதரனோடு பேசிக்கொண்டிருந்த போது அவர் சொன்னார், கடந்த வருடம் பல பாடுகள், பல போராட்டங்கள், நம்பினவர்கள் கைவிட்ட நிலைமை, எவ்வளவோ பாடுகளுக்கு மத்தியில் போன வருஷம் அப்படியே போயிடுச்சு. ஆனால் இந்த புதிய வருடத்தில் கர்த்தர் நம் போதகர் மூலமாய் நம் சபைக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன? கர்த்தர் நன்மையானதை தருவார். இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தம் என்னுடைய உள்ளத்திற்குள் பதிந்து எனக்கு புதிய நம்பிக்கையை தந்திருக்கிறது. இந்த வருடம் கர்த்தர் நிச்சயமாக நன்மையான காரியங்களை எனக்கு செய்ய ஆரம்பித்து விட்டார். நல்ல கையை தட்டி உங்களுக்கும் அப்படியே செய்வார். அதுக்கு பேர் தான் என்னது? ஏற்ற வேளையில். பக்கத்தில் சொல்லுங்க, ரைட் டைம். ஹல்லேலூயா. ரைட் டைம், ரைட் வேர்டு. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அப்படி வெள்ளி தட்டில் தங்க பழத்தை வச்சா அப்படி இருக்கு. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு ஏற்ற வேளையில் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற என்னை சோர்ந்திடாமல் காத்ததை, சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம், எத்தனை பேர் தனிமையில் அழுதுருக்கீங்கன்னு கேட்க வேண்டியது. நம்ம எல்லாரும் அழுதுருக்கோம். அப்படிதானே? தனிமை என்று ஒன்றே கிடையாது. பழைய செய்யுள் ஒன்று உண்டு, இனிது இனிது ஏகாந்தம் இனிது என்று ஒரு வார்த்தை உண்டு. அப்படி என்றால் ஏகாந்தம் என்றால் தனியாக இருக்கிறது. சில பேருக்கு தனியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி தானே? சும்மா இருங்கப்பா கொஞ்ச நேரம் தனியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? நான் தனியாக இருக்கணும் அப்படிமா. அதுதான் இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அதோடு அது முடிஞ்சிடல, அதனினும் இனிது. அந்த ஏகாந்தத்தை விட இனிது ஒன்று இருக்கு பாருங்க. அதனினும் இனிது
ஆதியை தொழுதல். ஆதினா ஆதி பகவான் ஆண்டவர் இயேசுவை தொழுதல். முதலும் முடிவும் இல்லாத ஆண்டவரை தொழுதல் தான் தனிமையை விட இனிது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம தனிமையில் இருக்கோம்னு நினைக்கிறோம் பாருங்க, அப்போ நம்முடைய உள்ளத்தின் உண்மையான கதறல்கள் வெளியே வரும். இருதயத்தின் கதறல்கள் தனியாக இருக்கும்போது தான் வெளியே தெரியும். அந்த கதறலை கேட்கிற ஒருவர் உண்டு. ஆகாரின் அழுகுரலை கேட்டு நீரூற்றை திறந்து காண்பித்த தேவன் நமக்கும் அப்படியே செய்தார், செய்கிறார், செய்வார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். எப்படி தேற்றுவாராம்? ஒரு தாயை போல தேற்றுவாராம். அந்த தாயை விட மேலே தான் அவர். ஆனால் அவர் சொல்றார் பாருங்க, அப்பதான் நமக்கு புரியும். அப்படிதானே? நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர். தாயோடு அந்த தொப்புள் கொடி உறவு இருக்கு பாருங்க, அதுக்கு நிகர் உலகத்தில் எதுவுமே. பிள்ளைக்கு பசிக்குன்னா தாய்க்கு அப்படியே ஈரக்குலையை பிடுங்கின மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. தாங்கவே முடியாது. என் பிள்ளை பசியாக இருக்கு அப்படிம்பாங்க. பிள்ளைய பார்த்தா 6 அடி உயரம், 80 கிலோ இருப்பான். ஆனால் என் பிள்ளை பசி தாங்காது. பிள்ளை எங்கேயா இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் தாயின் உள்ளம். ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படு. முழங்காலில் தாளாட்டுறது தெரியுமா? அந்த காலத்தில் தாளாட்டுவாங்க. அப்படி தான் முழங்காலில் வச்சு அப்படியே ஆட்டுவாங்க சிறு பிள்ளைய. இப்போல்லாம் பிள்ளைக்கு கங்காரு மாதிரி ஒரு பேக்கை கட்டி தொங்க போட்டு அது பாட்டில் போயிட்டு இருக்கிறாங்க. முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல், as a mother comforts her child, so will I comfort you. உங்களை தேற்றுவேன். நல்ல கையை தட்டி. தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். தனிமையிலே நான் அழுத போதெல்லாம் ஒரு தாயை போல தேற்றியதை எண்ணி பாடுவேன். தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கியதை போற்றி பாடுவேன். குறைகளில் எல்லாம் கிருபையை தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. குறைகளில் எல்லாம் கிருபையை தந்து என்னையும் வெறுக்காமல் நேசித்தீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும், சொல்லுங்க நல்லா, உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? என் வாழ்நாள் ஈடாகுமோ? என் வாழ்நாள் ஈடாகுமோ? தேவைகளால் நான் திகைத்த போ. என்ன செய்வோம் திகைக்கிறாங்க பாருங்க. திகைச்சிருக்கீங்களா? நான் திகைச்சிருக்கிறேன். 2 நாளைக்கு முன்னாடி கொதிச்சு, ஐயோ என்ன செய்ய போறோம் அப்படின்னு திகைச்சு ஒரு நிமிஷம் கண்ணு கலங்கிச்சுன்னா, தகப்பனை போல நம்ம ஓடி வந்து தூக்கி எடுக்கிற தேவன். அவர் எங்க இருக்கிறாரு? பக்கத்தில் உங்க கூட தான் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நம்ப மாட்டேங்கிறீங்களா? யாருமே சொன்ன மாதிரி தெரியலையே. உங்க கூட இருக்கிறார். சொல்லுங்க பக்கத்தில். He is with you. இம்மானுவேல், தேவன் தேவன் அவரோடு இருக்கிறார். எங்கேயோ இருக்கிறார் இல்ல, தேவன் நம்மோடு இருக்கிறார். இம்மானுவேல், God is with us. நல்ல கையை தட்டி. தேவைகளால் நான் திகைக்கிறது. அப்படி கலங்கிறது வேற, திகைக்கிறது வேற. கலங்கிறதுனா நடந்த ஐயோ என்ன செய்ய போறோம் அப்படி. திகைக்கிறது அப்படியே பதறி போறது. திகையாதே. அதனால தான் சொன்னாரு, திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன். I am your God. Do not fear or be dismayed. Dismayed அப்படியே கலங்கி போகிறது. நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சில பேருக்கு சகாயம்னு பேர் கூடாது. சகாயம் அருமையான பேர். உதவி செய்கிறவர்.
நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு? நல்லா கையை தட்டி ஆண்டவருக்கு தேவைகளால் நான் திகைத்த போதெல்லாம் ஒரு தகப்பனை போல் தாங்கிய தகப்பன். அப்படிதானே பிள்ளை தேவையை பார்த்து கொண்டு எத்தனை பாடுகள் பட்டாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தகப்பன்களாகிய நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் பிள்ளையுடைய தேவையை சந்திப்பீங்க. நல்ல கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே எண்ணி பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழையும் அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவோம். சிறுமையும் எளிமையும் ஆன என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவேன். அலங்கோலமாக இருந்த என் வாழ்வையும் அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியில் இருந்து எடுத்தீரையா எந்த தலையை நீர் உயர்த்தினீர். எஸ், புழுதியில் இருந்து எடுத்தீரையா எந்த தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழா ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழா ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில், எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் செய்பவரே. என் வாழ்வில் செய்பவரே. அப்படியே பாடிட்டே இருக்கலாம், அப்படித்தானே? ஆனா நேரம் நமக்கு அனுமதிக்காது. ஆகவே நம்ம எல்லாரும் எழுந்து நின்று, அதனால தான் பக்தன் இப்படி எழுதியிருக்கா, கோடி கோடி சொன்னாலும் உனக்கு அது ஈடே ஆகாதுயா. ஆண்டவருக்கு அது தெரியும். அதனால நீ என் கூட எப்பொழுதுமே நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தா நித்திய ஜீவனை நமக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அவர் அளிக்கிறார். நித்திய ஜீவனை உனக்கு கொடுப்பேன் என்று அவர் சொன்னதே, அவர் நமக்கு அருளியதே, அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ரீபா தாரா லா பாதாரா நா ஷக்கர தூர நம நமர கொஞ்ச நேரம் அவரோடு பேசுங்க. ரீபாலை ஷக்கர தூரணி ஷிபரா பாதாரா நம நமர பாதாரா ரீபா தான சி மைனர் ஷலா பல பர தூரணி கர நம நமர தூரணி. பள்ளத்தாக்கி நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. சிம்சோன் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டார். ஒரு கழுதையின் தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை பெலிஸ்தியரை கொன்றான். மிகுந்த தாகமடைந்தான். ஐயோ, தாகத்தால் நான் செத்து போக போகிறேன் என்ற நிலைமை. கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார். அந்த வறண்ட பாலைவனத்திலே லேஹி என்ற இடத்திலே ஒரு பள்ளத்தை, அங்கு வறண்ட ஒரு பள்ளத்திலே ஒரு நீரூற்றை சுரக்க பண்ணினார். அந்த நீரூற்றிலிருந்து வந்த இனிமையான நீரை குடித்த உடனே சிம்சோனுக்குள் அவனுடைய உயிர் திரும்ப வந்தது. அவனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. அந்த நீரூற்றுக்கு ஒரு பெயர் வைத்தான். அந்த நீரூற்றின் பெயர் தான் என்னக்கோர். எபிரேய மொழியிலே என் ஹக்கோர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் என்றால் நீரூற்று, ஹக்கோர் என்றால் அழைத்தவர். அப்படி என்றால் த ஸ்பிரிங் ஆஃப் த ஒன் ஹூ கால்ட், அழைத்தவரின் நீரூற்று என்று அதற்கு பெயர். என்னை அழைத்தவரின் நீரூற்று. ஆகாரின் குழந்தைக்காக நீரூற்றை திறந்த தேவன், சிம்சோனுக்காக நீரூற்றை திறந்த தேவன், உங்களுக்காகவும் எனக்காகவும்
ஒரு நீரூற்றை திறப்பாரி பலபரதர நகரதுரி நிஷபரபலபரபதர நம நம ரபா. எங்கோர் சொல்லுங்க, நீரெந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, எங்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருக்கும்போது கலங்கமே மாட்டே, இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க கலங்க மாட்டே, திகைக்க மாட்டே, நீர் என்னோடு உண்டு. சொல்லுங்க, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவாரா, வார்த்தையாலே தேற்றுவே, சமூகத்தாலே நடத்துவே, எங்கோ நீர் எந்த துணை பலபரதர நம திறக்கும் ஐயா, ஜீவ தண்ணீரே, எங்கோ நீரெந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, கூப்பிடுங்க அவரை, ஆவியானவரே, ஆவியானவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. நல்ல கையை தட்டி எங்கோ என்னோடு சேர்ந்து நீர் எந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும். Christianity is not a religion, it is a relationship with the God who created the heaven and earth. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, அது ஒரு உறவு. எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ரிபலாதார நாம, நான் முன்னோடு இருக்கிறேன், ரிபலாதார, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. எங்கோ சொல்லுங்க, சிம்சோனுக்காக திறந்தீரே, ஆகாருக்காக திறந்தீரே, எனக்காக திறப்பீரோ என்ற ஏக்கத்தோடு கூப்பிடுகிறீங்களா? உங்கள் தாகத்தை தீர்க்கிற ஜீவ தண்ணி, வற்றாத ஜீவ தண்ணி, சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீ, சத்துவம் இல்லா வேளையில் அதை பெருகச் செய்கின்றீ, பலன் அடைந்திடுவே. அறிக்கை செய்வோமா? அப்படியே வலது கை போயிடுச்சு, இன்னும் 5 நிமிஷம் தான்.
ரூபதர லபல பரதுரணி ஷபரப தர நம நமர துரலி பலபரப தர நம நமர பலபலபலபா நிரக்கதர நம நமர. நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷையில் லீபர் நீங்க பேச பேச ஊற்று திறக்கப்படுது. லீபர் அதர லகாய் ரோயி லீப லபர துரணி ஷக்கர தூரணா என்ன கோரி திறக்கப்படுகிறது. லீபதா தேவன் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர். இதோ திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் 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 அதை பூட்ட மாட்டான். and no man shall shut it. நல்ல வாயை திறந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ஆராதிச்சுட்டு போறதுக்கு நாம இங்க வரல. கர்த்தருடைய மகிமையில நிரப்பப்படும்படி ரிக்கல துரணி ஷப ரப தரன மன கர துரணி மனமரபலபரபா பலன் அடைந்திடுவே. எத்தனை பேர் பலன் அடைந்துடுவே சொல்லுங்க. பலன் அடைந்து கொண்டு இருக்கிறீங்க. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ரீபா தல பல ஆண்டவரே உங்க சமூகம் என்னை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஓ எதற்கு தெரியுமா? உயர பறந்திடுவே. இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம், இன்னும் கர்த்தர் நம்ம மூலம் செய்ய வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. நிறைய. He has got lot of things in store for you and he will do it through you and only through you. உங்கள் மூலமாகவே அதை செய்வார். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். சோர்ந்து போகும் வேளையில் பலனடைந்தி, சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்யந்தி. ஓ சோர்ந்து போகும் வேடத்தில் பலனை தருகின்றி. சொல்லுங்க. சத்துவமில்லா வேளையில் அதை பெருகச் செய்யந்தி, பலன் அடைந்திடுவே. உயர பறந்திடுவே. வயசுல உயர பறந்திடுவே. என் ஹக்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஓ என் ஹக்கோ நிரந்த துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே 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 ஆவியான் பலப்படுத்தும் அப்பா. இதுவே பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. என் ஹக்கோ நீர் எந்த துணையாளரே, தாகம் தீ ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. We have not come here to go empty handed, oh God. நீ எந்த துணையாளரே, ராகம் தீக்கும் ஜீவ தண்ணீரே. ஆவியானவரே 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 ஆவியானவரே. அப்படியே பேசுங்க பேசுங்க அவர்கிட்ட. ரிபலபலப உங்க சூழ்நிலைகளை அவர் அறிகிற தேவன். கண்ணீரை காண்கிற தேவன், கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிற தேவன், அலைச்சல்களை அறிந்த தேவன். இனி 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 நீ இனி நீ அழுது கொண்டிராய். அவர் உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு உருக்கமா இறங்கி உன் மன விருப்பத்தின்படி உனக்கு சொல்லுங்க எனக்கு தந்து அருள்வார். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கைகளை அப்படியே முடிந்தவர்கள் உயர்த்தி, எனக்காக யாவும் சொல்லுங்க
செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. சகலத்தையும் நீ உருவாக்கினி, உம் வார்த்தையாலே நீ உருவாக்கினி. பாடுவோம். சகலத்தையும் உம் வார்த்தையாலே நீ என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவே. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சொல்றீங்களா? உம்மால் அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. சொல்லுங்க. நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக. நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவையும் செய்து முடிப்பீ. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையா எனக்காக யாவையும் செய்து முடிப்பீ. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாத. எஸ், உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. இறுதியா 2 கரங்களை உயர்த்தி எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே, உண்மை உள்ளவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் எங்கள் மூலமாக மகிமைப்பட்டதற்காக, எங்கள் வாழ்க்கையில் நீர் மகிமையாக விளங்குவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவும்
உமக்கு செலுத்துகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். எல்லாரும் இணைந்து நான் வாசிக்க போகிறோம். 1 தெசலோனிக்கர் 1:1 அதிகாரம் 2ஆம் வசனம். வாசிக்கலாமா? தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல் உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்தில் இதை குறித்து என்னச்சுன்னா சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுக்கு பிரியமான சகோதரன் சகோதரிகள் யார் என்பதை கடந்த வாரத்தில் உங்களோடு கூட பேசினேன். தேவனுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை குறித்து உங்களோடு கூட என்னச்சுன்னா பேசினேன். அதற்கு இடப்பட்ட வசனத்தில் 3 காரியத்தை என்னச்சுன்னா உங்களுக்கு முன்பாக நினைப்பூட்டினேன். 1 விசுவாசத்தின் கிரிகை, 2 அன்பின் பிரயாசம், 3ஆவதாக என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற நம்பிக்கையின் பொறுமை. இந்த 3 காரியத்தை என்னச்சுன்னா உங்களோடு கூட பேசுகிறேன்னு சொன்னேன். ஆனால் இன்றைக்கு நமக்கு என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேசுகிறேன். விசுவாசத்தின் கிரிகை, இதை குறித்து என்னச்சுன்னா உங்களோடு கூட பேச போகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருக்கும் விசுவாசம் என்னச்சுன்னா இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? விசுவாசத்தின் ஓட்டத்தினுடைய பூரணத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியைகளாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. எனவே ஒரு விசுவாசம் பூரணப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு என்னச்சுன்னா விசுவாசத்தினுடைய கிரியை நம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு காணப்பட வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பாடுகள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் தேவன் மேல் இருக்கிற அந்த விசுவாசம் ஒருபோதும் குறைந்து விடக்கூடாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அதனால தான் கர்த்தருக்கு மகிமை உண்டாது. எபிரேயர் 1:11 வாசிக்கும் பொழுது விசுவாசத்தில் என்னச்சுன்னா நம்பிக்கையாக இருக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், விசுவாசத்தில் காணப்படாத ஒரு நிச்சயம் நமக்கு என்னச்சுன்னா காணப்பட வேண்டும் என்று ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுக்கு மகிமை உண்டு. ஏன் விசுவாசத்தில் என்னச்சுன்னா கிரியை நமக்கு இருக்க வேண்டும்? அதே யாக்கோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அப்படியே விசுவாசமும் கிரியை இல்லாதிருந்தால் தன்னில் தானே அது எப்படி இருக்குமா? செத்ததா இருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்குது. விசுவாசம் இருந்தாலும் விசுவாசத்தில் கிரியை இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு நாளும் பிரயோஜனமே இல்லை, அது செத்ததா இருக்கும் என்று ஆண்டோடைய வசனம் சொல்லி இருக்கிறது. ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு நீங்க என்னச்சுன்னா யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோவான் 6:26 வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த தம்முடைய கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறேன் என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை அநேக நேரத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? ஒரு தேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், இதற்கு மட்டும்தான் நான் விசுவாசிக்கிறோம். ஆனால் விசுவாசத்தினுடைய பூரணம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது என்னச்சுன்னா அது கிரியையோடு கூட இருந்து கொண்டே இருந்தால்தான் அந்த விசுவாசம் தான் ஆண்டவருக்கு என்னச்சுன்னா பிரியமானது. வசனம் அதான் என்னச்சுன்னா அழிந்து போகாதது, அதுதான் சாவில்லாத என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் விசுவாசம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. எனவே நீங்கள் என்னச்சுன்னா நித்திய ஜீவனை அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரியை நீங்க என்ன செய்யுங்க? நடப்பியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு அடுத்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்படுது, அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதற்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? 29 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற
கிரியா இருக்கிறது என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப தேவன் மேல் இருக்கிற விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் அது நம்ம விட்டுவிடக் கூடாது. ஸ்தோத்திரம். ஒரு தேவைக்காக மட்டும், ஒரு பர்பஸுக்கான என்ன விசுவாசம் அல்ல, ஒரு நம்பிக்கை அல்ல. எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தினுடைய உறுதி நமக்குள்ள என்ன இருந்தால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுவே பலன் கொடுக்கிற விசுவாசமாய், பூரணப்பட்ட விசுவாசமாய் மாறக்கூடிய ஒன்றாயிருக்கும். ஒரு மரத்தை எடுத்துக்கோங்க. அந்த மரத்தில் என்ன ஸ்தோத்திரம் ஜீவன் இருக்கிறது. அந்த மரத்தில் ஜீவன் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த மரத்தில் என்ன இருக்கும்? நல்ல இலைகள் இருக்கும். நல்ல என்ன செய்யும்? இலைகள் இருக்கும். ஆனா ஒரு மரத்தில் ஜீவன் இருப்பதினால், அதாவது அங்க விசுவாசம் இருப்பதினால் ஒரு மனிதனுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. ஆனால் ஒன்று நினைக்கணும், அது கனி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன கொடுக்கல? அது கனி கொடுக்கல வச்சுக்கோங்க. அது எவ்வளவுதான் அந்த மரம் என்னச்சுன்னா பசுமையா இருந்தாலும் அது பிரயோஜனப்படவே படாது. உங்க வீட்டுக்கு முன்னால என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் ஒரு பப்பாளி மரம் இருக்கு. அந்த பப்பாளி மரத்தில் என்னச்சுன்னா நல்ல என்னச்சுன்னா பூக்கள் வந்தது. அதுல என்னச்சு நல்லா என்னச்சுன்னா அப்ப நம்ம நினைச்சோம், ஐயோ அந்த பப்பாளி மரம் நல்லா வளர்ந்துட்டு நல்ல என்னச்சுன்னா திரட்சியா நிற்கி அதில் நல்ல பூக்கள் வந்துட்டு நல்ல கனி கொடுக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அது என்ன கொடுக்கல? கனி கொடுக்கல. வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நல்ல என்னச்சுன்னா பசுமையாக தான் இருக்கு. அதுக்கு எரு போடுதோம், அது நல்ல கொத்தி என்னச்சுன்னா அதுக்கு பண்படுத்துகிறோம். ஆனால் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த பப்பாளி மரத்தை பார்த்து யாரும் சந்தோஷப்படுவா? ஏன்னா பலனற்ற ஒரு என்னச்சுன்னா பப்பாளி மரம். அந்த மரத்தை என்ன செய்வோம்? உடனே என்ன செய்வோம்? அதை கண்டுக்கிடவே மாட்டோம். அது வெட்டி போட்டுருவோம். ஏன் இன்னைக்கு நம்ம என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் வீடுகளுக்கு முன்னால் சில ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு முருங்கை மரம் இருக்கட்டும், இல்லை ஒரு கொய்யா மரம் இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு மாமரம் இருக்கட்டும், அதில் இருக்கிற 2 காய் என்னச்சுன்னு விழுந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் உடனே என்ன ஏறிடுது? ஒரு பிஞ்சை விளக்கமாறு, அடுத்து என்னச்சுன்னா ஒரு பிஞ்சை செருப்பு, அதை கட்டி போட்டுருதோம். அதை பாதுகாக்கிறோம், முள்ளடைச்சிருதோம். எல்லாத்தையும் முள்ளடைச்சு என்னச்சுன்னா அதை பாதுகாக்க ஆரம்பிச்சிருதோம். அது எவ்வளோ? ஏன்? அது என்னச்சுன்னா கனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு. அப்போ கனி கொடுத்தால்தான் அது என்னச்சுன்னா மேன்மை அடையும். அல்லேலூயா. ஒரு பூர்ணம் அடைவதற்கு கனி கொடுக்கிறது. அதான் ஆண்டு சொன்னா கனி கொடாத மரம்லாம் வெட்டப்பட்டு அக்கினியில போடப்படணும். நம்ம வாழ்க்கையில கிரிகை இல்லை அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நம்மையும் அப்படிதான் சொல்லுகிறார். உனக்கு ஜீவன் இருக்கு, ஆனா நீ நல்லா நினைச்சன பசுமையா இருக்கிற, ஆனா உனக்குள்ள கிரிகை இல்லை, பலன் கொடுக்கல, நீ வெட்டப்பட வேண்டியது. அதை ஆண்டவர் சொன்னா கிரிகை இல்லாத விசுவாசம் செத்தது என்று ஆண்டவர் சொன்னார். அது என்ன சொன்ன? டெட் பாடி தான் நம்ம வாழ்க்கை. ஆண்டவர் நமக்குள்ள என்னச்சுன்னா கிரியை செய்ய ஒரு விசுவாசம் இருக்கு நினைக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தினுடைய கிரியை என்பது என்ன? நாம் விசுவாசிக்கிறோம், இயேசு என்னை ரட்சிக்கிறார். அல்லேலூயா. விசுவாசித்தவரை ஏற்றுக்கொண்டோம். ஸ்தோத்திரம். அவரை ஏற்றுக்கொள்ள விசுவாசிப்பது மட்டுமல்ல, ஏன்னா ஆண்டோடைய வசனம் என்ன சொல்லுகிறது? விசுவாசிகளும் விசுவாசித்து என்ன செய்கிறதா? நடுங்குகிறது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க சுவிசேஷம் சொல்லுதீங்க, உடனே அவங்ககிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா என்ன ஸ்தோத்திரம், இயேசு எங்களுக்கும் பிடிக்கும், அவரையும் நாங்க நம்புறோம்னு சொல்லுதாங்க. அதனால என்ன பிரயோஜனம்? ரட்சிப்பு வந்துட்டா இல்ல. அந்த ரட்சிப்பு எப்ப வருகிறது? விசுவாசம் உள்ள வந்து அது வாயினால் என்னச்சுன்னா இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கையிட்டால் அதுதான் ரட்சிப்புக்கு எதுவாய் மாறும். அல்லேலூயா. உங்க விசுவாசம் கிரியைக்குள்ள வரணும். அந்த கிரியைக்குள்ள வராதுன்னா அது ரட்சிப்புக்குள்ள வராது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுகம் எப்படி கிடைக்கிறது? விசுவாசத்தினால் சுகம் பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆனால் இந்த விசுவாசம் எப்படி வருகிறது? வேதத்தில் வாசிக்கிறோம், 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியானவள், அவள் 12 வருஷமா என்ன ஸ்தோத்திரம் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கிறார். இப்பொழுது இயேசு என்ன சுகமாக்குறார் என்று அறிந்த பொழுது விசுவாசித்தாள். இயேசு என்னுடைய வியாதியை, மருத்துவரால் சுகமாக்க முடியாத வியாதியை இயேசு எனக்கு சுகமாக்குவார். இந்த சமுதாயம் கொடுக்க முடியாத சுகத்தை என் இயேசு எனக்கு தருவார் என்கிற விசுவாசம் அவளுக்குள்ளாய் வந்தது. அந்த விசுவாசம் எப்படி மாறினது? கிரியை மாறும் பொழுது விடுதலையை பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. எழும்பினார். எழும்பி போய் என்னச்சுன்னா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றாய் கவனிக்கணும், அவர்களோடு கூட போனவர்கள் அத்தனை பேரும் விசுவாசிகள் தான். ஸ்தோத்திரம். இயேசுவை நம்பி இயேசு மேல் இருக்கிற விசுவாசத்தில் தான் எல்லாரும் இயேசுவோடு கூட போனார்கள். அவர்களுக்கு இயேசுவின் வல்லமை வெளிப்படவில்லை. யாருக்கு வெளிப்பட்டதுன்னா விசுவாசத்தோடு வஸ்திரத்தின் ஓரத்தை மறைந்து தொட்டவளுக்கு அற்புதமான சுகமாக்குற வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட விசுவாசத்தின்
கிரிகை விசுவாச பிள்ளைகளுக்கு தேவை என்பதை தான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சபையில் என்ன சொன்ன ஸ்தோத்திரம், அங்கே என்ன சொன்ன தேசத்தில் மழை இல்லை. உடனே ஒரு போதகர் என்ன சொன்னா, அடுத்த வாரம் நமக்கு என்ன சொன்ன ஸ்தோத்திரம், அந்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். நம்ம தேசத்தில் என்ன சொன்ன நல்ல மழையை கர்த்தர் கொடுக்கணும், அதற்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பல நாட்களா வறட்சியா இருக்கிறது, மழை பெய்ய வேண்டும். எல்லாரும் என்ன சொன்ன ஸ்தோத்திரம், பாஸ்டருடைய அழைப்பை ஏற்று என்ன சொன்ன எல்லாரும் வந்தாங்க. எல்லாரும் வரும்பொழுது ஒரே ஒரு பாட்டியம்மா மட்டும் கையில் ஒரு கொடையை கொண்டு வந்து தான். என்ன கொண்டு வந்தது? கொடை. உடனே எல்லாரும் கேட்டாங்களா, உனக்கு கொஞ்ச நாள் கூறு இருக்கா? எங்க மழையை பெய்யல, நீ என்ன என்ன கையில் என்ன வச்சிருக்கிற? கொடை வச்சிருக்க. அப்போ உடனே அந்த அம்மா கேட்டாங்களாம், ஏன்னா அந்த அம்மா முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கு அனுபவம் இருக்கு. அவங்க சொன்னாங்களாம், நம்ம எதுக்கு போறோம்னு கேட்டாங்களாம். மழைக்காக ஜெபம் பண்ண போறோம். எதுக்கு ஜெபம் பண்ண போறோம்? திரும்பி வரும்பொழுது மழை வரும், மலையில் நனையாமல் இருக்கத்தான் கொடை கொண்டு போகிறோம். இந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம ஆராதிக்கிறோம், நம்ம நல்ல என்ன சின்ன ஸ்தோத்திரம் எல்லாம் செய்கிறோம். ஆனால் விசுவாசம் நமக்குள்ள கிரியில் வராதனால நம்ம எப்படி இருக்கோமோ அப்படியே நம்ம போகிறோம், எப்படி வந்தோமோ அப்படியே திரும்பி போகிறோம். ஆண்டவர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை சுகமாக்குவார், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், என் ஜெபம் கேட்கப்பட்டது, எனக்கு ஆண்டவர் என்ன நிச்சயமா நான் ஒரு பலனுள்ளவனாய் மாறிவிட்டேங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள வந்தால் நிச்சயம் அந்த விசுவாசத்தினுடைய கிரிகை பலனை நமக்கு கொண்டு வரும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினுடைய கிரிகை என்ன? மார்க் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் இயேசு என்னச்சுன்னா ஒரு வீட்டில் வந்து இருக்கிறார். அந்த வீட்டில் திரள் கூட்டமாக இருக்கிறாங்க. உள்ள என்னச்சு நிறைந்து இருக்கிறது, வெளியிலையும் ஜனக்கூட்டம் இருக்கிறாங்க. உள்ள யாரையும் போக முடியல. உடனே 4 பேர் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு இயேசுவிடத்தில் வந்தாங்க. வந்து பார்க்குறாங்க, உள்ள போக முடியல, வெளியிலும் கூட்டம் உள்ளேயும் கூட்டம். ஆனால் இவங்களுடைய நம்பிக்கை என்ன? இவனை கொண்டு போய் இயேசு இடத்துல கொண்டு வச்சுட்டா அவன் சுகமாகிடுவான். அல்லேலூயா, அவன் தோத்துற. உடனே என்னச்சு 4 பேர் பார்க்குறாங்க, முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க கூரை என்னச்சுன்னா பிச்சு அதுக்குள்ளே என்னச்சுன்னா அவனை இறக்கி இயேசுடைய பாதத்தில் வைக்கிறாங்க. இயேசு என்ன சொன்னா 5ஆம் வசனத்தில் பாருங்க, 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யாருடைய விசுவாசத்தை சொல்லுங்க? யாருடைய விசுவாசத்தை? அந்த சுமந்து கொண்டு வந்தாங்கல்ல, அவங்க விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கர்த்தருக்கு 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக நினைச்சனா அவன் போனான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என்னை சுகமாக்குவார். நம்பிக்கை இருக்கு, அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு என் தேவையை சந்திப்பார். அவன் என் ஜெபம் கேட்கப்பட்டது, எனக்கு நன்மை ஆண்டவர் செய்வார். ஆமென், ஸ்தோத்திரம். என் சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்திலே மாறும். அந்த விசுவாச அறிக்கை நமக்குள்ளாய் வரட்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தில் ஒருபோது நம்ம என்னச்சுன்னா உறுதியற்றவர்களாக இருந்து விடக்கூடாது. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த யாக்கோப்பு புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 4 சம்பவத்தை என்னச்சுன்னா ஆண்டு நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். ஒன்று என்னச்சுன்னா தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். ஏற்றத்தாழ்வை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய பார்வையில் எல்லாரையும் நம்ம நேசிக்கணும் என்பதை ஆண்டவர் என்னச்சுன்னா அங்கே கற்றுக் கொடுக்கிறார். ஒரு ஐஸ்வர்யவான் வருகிறார், அவன் இன்னொருத்தர் நினைச்சுன்னா ஒரு ஏழைக்காரன் வருகிறான். ஐஸ்வர்யவானை நம்ம எப்படி மதிக்கிறோம், ஏழையை எப்படி மதிக்கிறோம், ஆண்டவர் கற்றுக் கொடுக்க. நான் பாரபட்சம் இல்லாத தேவன். ஆமென், ஸ்தோத்திரம். அதுல விசுவாசத்தை கர்த்தர் நினைச்சு வெளிப்படுத்த விரும்புகிறார். விசுவாசத்தின் அன்பு அங்கு வெளிப்படுகிறது. எல்லாரையும் நினைச்சுன்னா ஒரே சமதமாய் பார்க்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஏற்றத்தாழ்வு இல்லாத சூழ்நிலைகள் நமக்கு வரணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிற காரியம், ஒருத்தன் என்னச்சுன்னா ஆகாரம் இல்லை, ஒருத்தனுக்கு வஸ்திரம் இல்லை. அப்படி ஒருத்தன் வரும் பொழுது என்னச்சுன்னா அவனை பார்த்து நான் ஜோம் பண்ணிக்கிடுவேன், நீ போயிட்டு வான்னு சொல்லி என்னச்சுன்னா நம்ம சொல்லக்கூடாது. உன்கிட்ட என்ன இருக்கோ அவனுக்கு செய்ய, உனக்கு திராணி இருக்கும் பொழுது அவனுக்கு செய்ய நீ மறக்கக்கூடாது. அல்லேலூயா.
அந்த கிரிய விசுவாசம். அப்படி இல்லைன்னா அமிஸ்தோத்திரம் நான் உனக்கு ஜெபம் பண்ணிக்கிறது அப்படின்னு சொன்னா நம்பிக்கை விசுவாசம் நம்ம வச்சிருக்கிறோம், ஆனா அது கிரிய இல்லாத விசுவாசம். அவன் நினைச்சு வந்த வண்ணமாகவே போகிறான், அவனுக்கு மாற்றம் ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒருவருக்கு ஒரு உதவியை செய்யத்தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு என்ன ஸ்தோத்திரம், பிறருக்கும் உதவி செய்கிற மனம் நமக்குள்ள வரணும். அமிஸ்தோத்திரம் நான் சுகமாகிட்டேன் விசுவாசித்து, நான் என்ன அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன், நான் நன்மைகளை பெற்றுக்கொண்டேன், நான் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கிறேன். ஆண்டவர் என்ன உங்களை அப்படி ஆக்குனதற்கு காரணம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அந்த விசுவாசத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கு தான் தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். அதை நம்ம வெளிப்படுத்தணும், கிரியை காண்பிக்கணும். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒரு இடத்துல போகும் பொழுது என்ன ஸ்தோத்திரம், ஒரு நபரை பார்க்குறீங்க, அந்த நபருடைய சூழ்நிலை கர்த்தர் என்ன உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். எல்லா இடத்துக்கும் போகும்போது அப்படி செய்யலை, ஆனால் ஒரு இடத்துக்கு போகும்போது உங்கள் மனசில் கர்த்தர் என்ன உங்களை ஏவுதா, இவங்க ஏதாவது ஒன்று செய்ய அப்படின்னு சொல்லுதா, நீங்கள் உடனே என்ன அதுக்கு உண்மையாக கீழ்ப்படிந்து பாருங்க, ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த பலன் நமக்கு தருவா. நீங்கள் நிச்சயமாக அப்படி செஞ்சு பாருங்க. ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் என்ன ஸ்தோத்திரம், பிறருக்கு நம்மால் என்ன முடியுமோ அதை குறித்து நீ அதிகமாக என்ன ஸ்தோத்திரம், அன்பின் பிரயாசத்தை உங்களுக்கு பேசும் பொழுது அதை பற்றி பேசுகிறேன். நம்ம மற்றவர்களுக்கு உதவி செய்ய திராணி இருக்கும் பொழுது அதை செய்யுங்க. அது யாரா இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும், அது சபையில் மக்கள் மட்டும் அல்ல, ஆனால் முதலாவது இங்கே தான் அது செய்யணும்னு சொல்லியிருக்கு. அடுத்து என்ன ஸ்தோத்திரம், யாரா இருக்கட்டும், ஒருத்தர் தேவையோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு உதவி செய்ய பழகுங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு காலையில் என்ன ஸ்தோத்திரம், ஒரு சகோதரி என் கூட என்ன காரில் பாஸ்டமாக இருக்கும்போது தான், பாஸ்டமாக கூட சேர்ந்து தான், நம்ம பாஸ்டமாக இருந்தாங்க, எடிஸ் என் கூட இருந்தாங்க. ஒரு சகோதரி என்ன அவங்க வரும்பொழுது என்னுடைய காரில் அவங்க வந்தாங்க. அப்படி வரும்பொழுது என்ன ஸ்தோத்திரம், என்ன ஞானமாக பேசணும்ல, காலையிலேயே பாஸ்டர் என்ன 4:30 மணிக்கு என்ன அப்படின்னு தோத்துறோம். அல்ல அவங்க வரும்பொழுது என்ன அவங்க பேசிகிட்டே வந்தோம். அப்படி வரும்பொழுது என்ன அவங்க சொன்னாங்க, என் மகளுக்கு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு. அப்போ பாஸ்டம்மாட்ட அவங்க ஒரு கொஸ்டின் பண்ணாங்க, பாஸ்டம்மா உங்களுக்கு இந்த இது வந்ததா பாஸ்டம்மா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ பாஸ்டம்மா என்ன சொன்னாங்க, அது எனக்கு வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு பணம், அது எங்களுக்கு வராது அப்படின்னு. உடனே பாஸ்டம்மாட்ட, அப்போ பாஸ்டம்மா கேட்டாங்க, உங்களுக்கு வந்ததா? ஆமாம் எனக்கு வந்தது பாஸ்டம்மா. அவன் வந்துட்டு உடனே அவங்க சொன்னாங்க, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், அதனால் நான் என்னச்சுன்னா ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் என்னச்சுன்னா எனக்கு கொஞ்சம் தான் பணம் கிடச்சிருந்தது, இன்னும் அதுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு நினச்சேன், இந்த பணம் வந்தோடனே நான் நினச்சதேன் அதை போட்டு அதை கட்டிட்டேன் அப்படின்னு. என் மனசில் உடனே என்னச்சுன்னா தோணுச்சு, அண்ணே அவங்ககிட்ட என்னச்சுன்னா உங்கள் பிள்ளை என்னச்சுன்னா என்ன படிக்கிறான்னு கேட்டேன். அவங்க என்னச்சுன்னா என் பிள்ளை இப்படி தான் இது படிச்சுட்டு இருக்கிறா, அப்போ எப்போ முடிக்கிறா, உடனே இப்போ முடிக்க போகிறா. அப்போ நான் உடனே எங்கள் மனசில் ஒன்று நினச்சேன், அடுத்து அவளுடைய ஃபீஸை நம்ம கட்டிடணும். அந்த உணர்வை கர்த்தர் நமக்கு கொடுக்கும் பொழுது நம்ம செய்யுங்க. எல்லாத்துக்கும் நமக்கு அந்த உணர்வு தரமாட்டார். எங்கேயோ போகும் பொழுது நமக்கு என்னச்சுன்னா போகும் பொழுது அந்த உணர்வு வரும் பொழுது செய்யுங்க. இதான் விசுவாசத்தின் கிரியை. நம்ம விசுவாசம் செத்து போயிடக்கூடாது. எனக்கு இந்த விசுவாசத்தில் என்ன கிடைச்சது அதை மட்டும் பார்க்காதீங்க, அதை நீங்கள் செயல்படுத்த பாருங்கள். நம்ம சபையில் இருக்கிற என்னச்சுன்னா ஸ்தோத்திரம், எத்தனை குடும்பங்கள் ஸ்தோத்திரம் நான் பார்க்குறேன். நான் சில நேரத்தில் விசிட்டிங்கு போகிறேன், அவங்கள பார்க்குறேன், அதை யாருக்கும் நம்ம சொல்லுதில்லை. ஆனால் அந்த குடும்பங்களை பார்க்கும் பொழுது சில நபர்கள், இப்போ போன வாரத்தில் ஒரு இடத்துக்கு போனேன், அங்கே போன பொழுது அவங்க நம்ம சபைக்கு நல்ல விசுவாசி, ஆனால் இப்போ கொஞ்ச நாள் வரலை, அவங்க சூழ்நிலை நிமித்தமாக, அது அவங்களுக்குள்ளே இருக்கிற பலவீனத்தின் நிமித்தம். அவங்க உட்காந்து பேசிகிட்டே இருந்தேன். பேசிகிட்டு இருக்கும் பொழுது என்னச்சுன்னா என் கூட ஆவியானவர் இடைப்பட்டார். ஆவியானவர் எப்படி பாஸ்டர் இடைப்பட்டார், இந்த உணர்வை கொடுக்க தான் ஆவியானவர். அல்லேலூயா. அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கும் பொழுது எனக்கு நான் சொன்னேன், நான் உங்கள் பையன் மாதிரி, நான் உங்களுக்கு மாதந்தோறும் என்ன சொன்னேன் இந்த காரியத்தை செய்கிறேன், உங்கள் பையன் உங்களுக்கு செஞ்சால் ஏற்றுக்கிடுவீங்களா, அதே மாதிரி ஏற்றுக்கோங்க. ஏன்னா அவங்க ஒரு பெரியவங்க தான், அது நீங்கள் என்னத்தை ஏற்றுக்கோங்க அப்படின்னு. அவங்களுக்கு அவங்க உண்மையில் கண் கலங்கினாங்க. அவங்க ஒரு தேவையோடு இருக்கிற நபர்கள். அவங்க பார்த்து என்னச்சுன்னு ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு, நாங்கள் இன்றைக்கி போகணும்னு நினைக்கல, நான் இன்னொரு இடத்துக்கு போக தான் விரும்பினேன். இன்னொரு இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணிவிட்டு இன்னொரு இடத்துல போய் என்னச்சுன்னு இன்னொருத்தர் பார்த்துட்டு தான் வரணும்னு நினச்சேன். ஆனால் நான் உடனே எடிசன்கிட்ட சொன்னேன், டே நம்ம அவங்கள போய் பார்ப்போம், ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எங்கே போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டு போனேன். நம்ம வாழ்க்கையில் நினச்சினா கர்த்தர் நமக்கு வாய்ப்பை கொடுக்கும் பொழுதெல்லாம் நம்மளால் என்ன முடியுமோ விசுவாசத்தின் கிரியை மற்றவங்களுக்கு செய்ய பழகுங்க.
இதெல்லாம் குறைஞ்சி போயிருவீங்களா? இல்லவே இல்லைங்க. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் அவங்களுக்கு அப்படி ஒரு வாக்கு பண்ணிட்டு வந்தேன். நேற்று நடந்த ஒரு காரியம், ஒரு நபர் என்னச்சுன்னா பார்த்தேன். நேற்று என்னச்சுன்னா அவங்களுக்கு என்னச்சுன்னா நான் ரொம்ப கொடுக்கல, என் கையில் என்னச்சுன்னா எடுத்து என்னச்சுன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன தேவைப்பட்டு ஒரு 500 rupees கொடுத்தேன். அவங்களுக்கு அந்த நேரத்தில் என்னச்சுன்னா அப்படின்னு ஒரு 500 rupees கொடுத்தேன். எனக்கு என்னச்சுன்னா நம்ம சபையில் இருக்கிற ஒருத்தர், அவங்க ரொம்ப அவங்களே இப்போ பைபிளுக்கே பாஸ்டர் மட்டும் தான் வாங்கினாங்க. அவங்க திடீர்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு என்னச்சுன்னா கொஞ்சம் பணம் அனுப்பியிருக்கேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு. இதை நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஃபோன் வருது. எப்போ? நைட்டு. நான் ஒன்று நினச்சேன்னா அவங்க எவ்வளோ அனுப்பிடுவாங்கன்னு நான் பார்த்தேன். நான் கொடுத்ததில் 5 மடங்கு அதில் இருந்தது. நான் கொடுத்ததில் எவ்வளோ இருந்தது? இப்படி கிடைக்கிறதுக்காக கொடுத்துடக்கூடாது, அது தப்பு. அதாவது இப்போ இப்படி கொடுத்தா அப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு கொடுக்கக்கூடாது. அப்போ உள்ளதும் போச்சு நொல்லக்கண்ணா மாதிரி ஆகிரும். அப்படி இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்மளால் என்ன முடியுமோ அதை நம்முடைய விசுவாசத்தை கிரியைகளை காண்பீங்க. அதைத்தான் தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. விசுவாசத்தின் கிரியை குறித்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. அவனை என்னச்சுன ஸ்தோத்திரம். இந்த 4 பேர் என்னச்சுன்னா அவன் போய் சுகத்தை பெற்று வந்திருக்கலாம். ஆனால் இன்னொருத்தனுடைய சுகத்துக்கு, இன்னொருத்தனுடைய நன்மைக்கு, இன்னொருத்தனுடைய ஆசீர்வாதத்துக்கு இவங்க பிரயாசப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இவங்க நேரத்தை செலவழிக்கிறாங்க? ஏன் இவங்க பணத்தை செலவழிக்கிறாங்க? ஏன் இவங்க என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் இவங்க தங்களை தியாகம் பண்ணணும்? இன்னும் ஒருவர் என்னச்சுன்னா நான் பெற்றுக்கொண்ட நன்மையை இன்னும் ஒருவர் பெறணும். நான் அடைந்த என்னச்சுன்னா ஆசீர்வாதத்தை இன்னும் ஒருவர் அடையணும். இந்த எண்ணம் நமக்குள்ள வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நம்ம சும்மா எதை விசுவாசம்னு சொல்லி பேசிட்டு போதில்லை, அதை கிரிகளை காட்ட கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் என்ன பலர் அவிசுவாசிகளானார்கள். ஏன்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம்தான். தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை என்ன அவர்கள் விசுவாசித்தார்கள். அவங்க வாழ்க்கை என்ன ஸ்தோத்திரம், அவிசுவாசத்தை வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தாததுனால, கிரிகைக்குள்ள கொண்டு வராதனால அவங்க எல்லாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக தேவனுக்கு என்ன விரோதமாய் அவிசுவாசிகளாக மாறிட்டாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு என்ன ஸ்தோத்திரம், விசுவாசத்தை கிரியைகளை காட்டு அப்படிதான் ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வாலிபர்கள் எழும்பி போயிருங்க, வாலிபர்கள் எழுப்பி போயிருங்க. நான் பேசிகிட்டே இருக்கிறேன், வாலிபர்கள் இங்கே நினச்சேன்னா கிளம்பி போங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டு. எபிரேயர் 11:30 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 11:30 ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திர வாசிங்க. எபிரேயர் 11:30 விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. நல்ல கவனிங்க. இந்த பட்டணத்தை குறித்து யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோசுவா 6ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா முதல் வசனம் என்ன சொல்லுது? எரிகோ பட்டணம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ பட்டணம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்னச்சது? அடைக்கப்பட்டது. ஒருவனு உள்ள போகல, ஒருவனு வெளியே வரல, அது அடைக்கப்பட்டது. நல்லா கவனிங்க. ஆண்டவர் உடனே என்ன சொன்னார்? யோசுவாவை பார்த்து, யோசுவாவே, அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோயும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில ஒப்பு கொடுத்தேன், உனக்கு தந்துட்டேன், உனக்கு அந்த விடுதலையை தந்துட்டேன், உனக்கு அந்த சுகத்தை தந்துட்டேன், உனக்கு அற்புதம் செஞ்சுட்டேன், நீ எதிர்பார்த்ததை உன் கையில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். இந்த எதிர்பார்த்ததை கொடுத்துட்டேன்னு சொன்னதை எப்படி பெற்றுக்கொள்ள சொன்னா? ஒரு நிபந்தனை ஆண்டவர் கொடுத்தார். என்ன நிபந்தனை கொடுத்தா? அவன் கொம்பு எக்காலத்தை பிடித்திருக்கிற 7 ஆசாரிகளை எடுத்து அவர்கள் ஆசாரிப்பு என்னச்சுன்னா அந்த பெட்டிக்கு முன்பாக, கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக அவர்கள் எக்காலங்களை ஊதும் பொழுது ஜனங்கள் எல்லாரும் பின்னால பவனி செல்லணும். ஸ்தோத்திரம். அப்படி பவனி செல்லும் பொழுது ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்திட்டு அந்த எரிகோ பட்டணத்தை சுத்தி வந்து பாளையத்தில் உட்கார்ந்துடணும். ஆனா அந்த 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒருவரோடு ஒருவர் பேசக்கூடாது, எந்த என்னச்சுன்னா வாயினாலும் சத்தம் காட்டக்கூடாது, ஆர்ப்பரிக்க கூடாது, உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்படக்கூடாது, அமைதியா போய் சுத்திட்டு வந்து என்னச்சுன்னா உட்காரு. இப்ப இதான் எரிகோ பட்டணம், எரிகோ கோட்டை. எரிகோ கோட்டை எப்படிப்பட்ட கோட்டை தெரியுமா? 6 ரதம் ஒரே நேரத்தில் போகுமா? எத்தனை ரதம்? ஒரு ரதம் என்னச்சுன்னா இப்போ நம்ம இதில் 2 ரதம் தான் போக முடியும். இந்த 2 ரதம் இதே மாதிரி என்னச்சுன்னா ஸ்தோத்திரம் எத்தனை 3 மடங்கு இந்த பில்டிங்குடைய அகலத்தை மாதிரி 3. அது எப்படிப்பட்ட அகலன்னு பாருங்க.
அதில் என்ன சின்ன ஸ்தோத்திரம், இந்த எரிகோ கோட்டையை இத்தனை பெரிய என்னச்சுன்னா அகலம் உள்ள இந்த கோட்டை என்னச்சுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார் சுத்தி வா. நம்ம ஆண்டவர் ஒரு நாள் கிரியை செய்வதற்கு எப்படி செய்கிறான்னு சொல்லி நமக்கு ஒன்றுமே புரியாது இல்லையிலோயா, விளங்கவே விளங்காது. ஆனால் அவர் சொன்னதை செஞ்சால் அற்புதம் நடக்கும். அவர் சொன்னதை செஞ்சால் நான் உண்மையில 6 லட்சம் என்னச்சன காலாட்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரேல் ஜனங்க எத்தனை? 6 லட்சம் புருஷர்கள். இந்த 6 லட்சம் புருஷருங்கிட்ட நல்ல ஆண்டர் ஈட்டியை கொடுத்துட்டா சரி, சுத்திலையும் அதுக்கடுத்து கடப்பாறையும் கொடுத்து உடைங்கடா அப்படின்னு சொல்லுதார். உடைக்கிறேன்னு வச்சுக்கோ, தன் சுய பலத்தில் உடைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. உடைச்சா அந்த மதிலில் மறுபடியும் உள்ளே ஏற முடியுமா? உடைச்சி போட்டால் ஏற முடியுமா? சொல்லுங்க, ஏற முடியுமா? இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம சுயத்தில் செயல்பட்ட நம்ம என்னச்சுன்னா காரியத்தை வாய்க்காமையே போய்விடுகிறது. நம்ம சுயத்தை நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் என்ன சொன்ன, இந்த கோட்டையை நீ சுற்றி வா. அப்போ கூட உள்ளவெல்லாம் ஏன் பேசக்கூடாதுன்னு சொன்னா, இவன் பேசினாலே காரியத்தை கெடுத்துருவான். சில நேரத்தில் யார்கிட்டையும் பேசாமல் இருப்பது ரொம்ப, உங்கள் விசுவாசம் பாதுகாக்கப்படும், தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை உறுதியாகும். அல்லேலூயா. சில நேரத்தில் அது நம்ம ஆவியை கெடுத்துடக்கூடாது. தேவன் நமக்கு நியமித்திருக்கிற பாதையில் ஓடணும். அது சில நேரத்தில் நம்முடைய ஆவியில் சஞ்சலத்தை உண்டாக்கிறோம். அதனால ஆண்டவர் சொன்னார், யாருக்கிட்டையும் பேசாத, ஒருவனுக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, வாயிலிருந்து வார்த்தை என்ன செய்யக்கூடாது, புறப்படவும் கூடாது, ஆர்ப்பரிக்கவும் கூடாது, அமைதியாக போய் சுற்றிட்டு வாரு. அப்போ எல்லாம் நினச்சிருப்பாங்க, மனசில் நினச்சிருப்பான் மெண்டல், அவர் சொன்னார்னு எல்லாம் சுற்றுதான், அவன் போல நம்ம போகாமல் இருந்தால் எதுவும் நம்ம நினச்சிருவாங்க, ஆனால் அவங்க கூட நம்மளும் போகிறோம் அப்படின்னு அவன் மனசில் நினச்சிட்டே போயிருப்பான். உள்ளே இருக்கிற ஆட்கள், அந்த எதிரிகள் பார்த்துருப்பான், இவனை பார்த்து இந்த மெண்டலுக்கு என்ன சுற்றிக்கிட்டே வருது. நம்ம என்ன செய்கிறோன்னு எதிரிக்கு புரியவே புரியாது. ஆமாம், தேவன் நமக்கு வகுக்கிற வழியை எதிரி புரிந்து கொள்ள முடியாது. அது நமக்கு தெரியவே தெரியாது. இவனும் அப்படி சுற்றி வரான், வந்துட்டு அவர் சொன்ன மாதிரி உட்காந்து தூங்கிட்டான். மறுநாள் எழும்புறான், அதே மாதிரி சுற்றுறான். 7வது நாள் சொன்னார், 7வது நாள் மட்டும் ஸ்பீடாக்கு, அந்த கோட்டை எத்தனை தடவை சுற்றணும், 7 தடவை சுற்று. அப்போ 7வது அந்த 7 நாளில் 7வது தடவை சுற்றும் பொழுது ஆர்ப்பரின்னு சொல்லும் பொழுது என்ன செஞ்சிடும், ஆர்ப்பரித்தோம். வசனம் சொல்லுது, 20ஆம் வசனத்தை பாருங்க, 20ஆம் வசனம் 6:20 சொல்லுது, எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி, இந்த பில்டிங்கை உடைச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்க, இந்த பட்டணத்தை இந்த பில்டிங்கில் இங்கேருந்து ஏறி இங்கே போகிறதுக்கு எப்படி கஷ்டமாக இருக்குமா, இருக்காதா? ஏன்னா இதெல்லாம் எப்படி கிடக்கு, அப்படி இருக்கும். அப்போ அவ்வளோ பெரிய பில்டிங் உடஞ்சி கிடக்குன்னா அதில் ஏறதுக்கு என்னச்சுன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அப்போ இந்த பில்டிங் எப்படி உடஞ்சது? வசன அழகாக ஆண்டரையும் அதுக்கடுத்து எழுந்தார், அவர்கள் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை. நான் ஒன்று சொல்லுதேங்க, நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் கிரிகளை வந்துட்டுனா, அவர் என்ன சொன்னாரோ அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்பட ஆரம்பித்தா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு அற்புதமான காரியத்தை செய்வார். நீங்கள் சுயத்தில் செய்வது, நீங்கள் என்ன சின்ன செஞ்ச காரியத்தை அனுபவிக்க முடியாது. ஆனால் அவர் செய்தார் என்று சொன்னால் அந்த பட்டணத்தை உடனே சுதந்திரித்து கொள்ள, நன்மையை உடனே சுதந்திரித்து கொள்ள, சுகத்தை உடனே சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் அற்புதமாய் வழி தர பரதனாமதிக்கிறீங்க. அந்த பட்டணம் உடைந்து என்ன செய்தால் பூமிக்குள்ளாய் போய்விட்டது. அதனால் அவர்கள் என்ன சமதளத்தை போல அவர்கள் அந்த பட்டணத்திற்குள்ளாய் ஏறுவதற்கு தேவன் வழியை திறந்தார். இந்த காலையில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யணுமா, தேவனுடைய அற்புதமான செயலை நீங்கள் பார்க்க வேண்டுமா, தேவன் நியமித்த காரியத்தில் விசுவாசத்தோடு நீங்கள் நடக்க ஆரம்பித்தார், கிரியை செய்ய ஆரம்பித்தார், நிச்சயமாக அந்த அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள, உங்களுக்கு எதிராக இருக்கிற தடைகள் விலகி போக, எதிராக இருக்கிற அரண்கள் முறிக்கப்பட, ஸ்தோத்திரம், உங்கள் சிந்தை உங்கள் எண்ணத்திற்கும் அப்பாற்பட்ட காரியத்தை
காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில, குடும்பத்தில், வேலையில, தொழில செய்வதற்கு தேவன் வல்லவர். ஆமதிக்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இன்னைக்கு அநேக நேரத்தில் தேவனுடைய வேலைக்காக நம்ம காத்திருப்பதே இல்லை. ஸ்தோத்திரம். நம்ம சுய கிரியை வெளிப்படுகிறது, விசுவாசத்தின் கிரியை நமக்குள்ளா இல்லை. ஸ்தோத்திரம். எனக்கு நன்றா தெரியும், இந்த 4 வருஷம் ஆக போகுது. இந்த 27ஆம் தேதி வந்தால் இந்த திருப்பூர்ல என்ன சின்ன ஸ்தோத்திரம், நம்முடைய சபை அடைக்கப்பட்டு 4 வருடங்கள் ஆகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. அதை பார்க்கும் பொழுது வேதனை, அதை பார்க்கும் பொழுது துக்கம், அதை பார்க்கும் பொழுது வருத்தம். ஸ்தோத்திரம். அதற்கான நம்ம அலைந்த அலைச்சல்கள், அதற்காக நம்ம பண்ணின சின்ன செலவுகள், அதற்கான ஓடின ஓட்டங்கள், அதற்காக நம்ம பட்ட காயங்கள், இதெல்லாம் ஒரு பக்கம் நமக்கு இருந்தாலும் ஒன்று எனக்கு நன்றாய் தெரியும், எத்தனை சொற்கள், விரோதமான வார்த்தைகள் வந்து ஸ்தோத்திர விசுவாசத்தை கெடுப்பதற்கு ஏதுவாய் வந்தாலும் இன்னும் ஒரு சத்தம் எனக்குள்ள எப்போ இருந்து கொண்டு இருக்கு, அவருக்கு சித்தமான நேரத்தில் காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார் என்பதை ஸ்தோத்திரம் உறுதியாக இருக்கிறேன். எப்பெல்லாம் என் சுயமா ஸ்தோத்திரம், எப்பெல்லாம் என் சுயமா நான் செயல்பட ஸ்தோத்திரம் இன்னும் ஒருவருடைய தூண்டுதனால் போனனோ அப்பெல்லாம் என் வாழ்க்கையில் ஃபெயிலியர், தோல்வியை சந்திச்சிருக்கிறேன். சொல்லிட்டாங்க அதை செஞ்சிருவோம், தோல்வி. ஒருத்தர் ஃபோன் பண்ணி என்னச்சுன்னா என் முன்னால ஸ்பீக்கர்ல பேசுறார். இந்த வாரத்தில் என்னச்சுன்னா புதன், அது வியாழன், எல்லாம் முடிச்சிடலாம், எல்லாம் முடிச்சிடலாம். ஒன்றும் முடியலை. அல்லேலூயா. நான் சொல்லேன், தேவனுடைய வேலை ஒன்று வச்சிருக்கிறா. நம்ம சுயத்தில் போய் ஏறினா அது நம்ம அனுபவிப்பதற்கு வேதனை இருக்கும், அது கடினம். ஆனால் அவர் வழி திறந்துட்டாருன்னா நம்ம போய் சுதந்திரிப்பதில் எந்த தடை இருக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமதிக்கிற மட்டும் அல்லேலூயா. தோத்திர கர்த்தருக்கு மகிமை. என்னைக்கும் உங்கள் சுய கிரியை வெளிப்படக்கூடாது. உங்கள் குடும்பமாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் படிப்பாக இருக்கட்டும், ஸ்தோத்திரம் எதாக இருக்கட்டும், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவர் உங்கள் கூட பேசுவார். அவர் உங்கள் கூட இருந்த உணர்வை தருவார். அவர் தருகிற உணர்வை நீங்கள் உண்மையாக கீழ்ப்படிந்து அது உங்களுக்கு சாதகமாக உங்கள் இருதயத்தில் ஏற்றபடி உங்களுக்கு இருதயத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த என்ன நன்மை கிடைக்கிற மாதிரி தெரியாமல் இருந்தாலும் நீங்கள் அந்த வழியில், கர்த்தர் சொல்கிற வழியில் விசுவாசத்தோடு நடந்து பாருங்க. அது வழியின் முடிவு எப்படி இருக்குன்னா சம்பூர்ணமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதை நிச்சயமா ஆண்டவர் மாற்ற மாட்டார், அது அற்புதமா நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதால். அப்ப எரிகோ மதில் என்ன விசுவாசம் அவர்களுக்குள்ள இருந்தது. அவர் சொன்னபடி அந்த விசுவாசத்தின்படி நடந்தார்கள். அது தானாய் விழுந்து என்ன ஒன்றும் இல்லாமல் போனது. இன்னொரு காரியத்தை என்ன நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். அவர் ஆபிரகாமை பார்த்து ரொம்ப காரியம் இருந்தாலும் இப்போ எனக்கு சொல்ல நேரம் இல்லை. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார்னா வாசிங்க, ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆதியாகமம் 13:14 பாருங்க. 13:14. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து பாரு, நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் என்னச்சு நோக்கிப்பார் அப்படின்னார். எப்போ சொன்னார்? லோத்தை போயிட்டான், இப்போ தனியாக இருக்கிறான், தனி மரமாக நிற்கிறான். நம்பின அவங்க எல்லாம் என்னச்சுன்னா தூரம் ஆகிட்டாங்க. இப்போ அவன் விட்டு பிரிஞ்சு போயிட்டான், இப்போ தனியாக இருக்கிறான். இப்போ ஆண்டவர் என்னச்சுன்னா உண்மையில சொல்லுகிறேன், நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவங்க கூட பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் தனியாக இருக்கிற அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா நீங்கள் நல்ல ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஆண்டவர் முகத்தை தேடி பாருங்களேன். ஸ்தோத்திரம். அவர்கள் உங்கள் கூட இருக்கிறவர்கள் சொல்லாத நல்ல ஆலோசனையை அவர் உங்களுக்கு ஆலோசனை தரும். அவர் உங்கள் கூட பேசுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் தனித்து இருக்கிறன்னு வருத்தமே படக்கூடாது. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார், சொன்னார், உன் கண்ணை ஏறெடுத்து பாருப்பா, வடக்க தெற்க கிழக்க மேற்க எல்லாம் பாருப்பா அப்படின்னு சொன்னார். இவெல்லாம் பார்த்த உடனே அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. 15ஆம் வசனத்தில், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஒரு அலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன் சந்ததிக்கு இதை கொடுப்பேன். அவன் பிள்ளையே இல்லை, ஆனால் ஆண்டவர் சொன்னா அதை உனக்கு கொடுத்துருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் சொல்லிட்டு ஒரு நிபந்தனை சொன்னார்.
இது விசுவாசம். அவர் தருவார். நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம். இது உறுதி, விசுவாசத்தின் உறுதி. இப்போ அவன் நம்புறான். ஆண்டவர் சொல்லிட்டார், எனக்கு தருவேன்னு சொன்னார், தருவார். தருவேன்னு சொன்னதை தருவார். நம்பிட்டான். நம்பிட்டு என்ன சொன்ன, ஆண்டவர் என்ன சொன்னார், நிபந்தனை சொல்லுகிறார். கிரிகை, விசுவாசத்தை காட்டு அப்படின்னு சொல்லி 17ஆம் வசனம் என்ன சொன்னார் பாருங்க. நீ எழுந்து, நீ பார்த்தல, நீ பார்த்த இடத்த நான் உனக்கு தருவேன்னு சொல்லிட்டல. அப்போ அந்த இடத்துல தேசத்தை நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி என்று உனக்கு நான் அதை தருவேன் என்று சொன்னேன். ஒரு அலையில சொல்லுங்க. இதுதான் விசுவாசத்தின் கிரியை. ஸ்தோத்திரம். முதல்ல சொன்னது விசுவாசம் நமக்குள்ள, அதை நம்புறோம் ஆண்டவர் சொன்னதை தருவாருன்னு. ரெண்டாவது விசுவாசத்தை கிரியில காட்டணும். அதை காட்டுவதுக்கு நான் சொல்லிட்டேன், நீ போ, நான் உனக்கு தருவேன். அது எப்படி கிடைக்கும், அது எப்படி நடக்கும், அது எப்படி வரும், அது எப்படி. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுதேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதிர்பார்த்து வந்த நன்மை இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் உடனே என்ன செய்யுங்க, அப்படியா இத்தனை மாதம் வந்து ஒன்றும் கிடைக்கல, இன்னைக்கே கிடைக்க போகுது, கிடைக்காது. நீங்கள் அந்த நம்பிக்கையோடு போய் பாருங்க, கிடைக்கும். அந்த விசுவாசத்தோடு போய் பாருங்க, கிடைக்கும். ஆண்டவர் நடத்துவார். இதைத்தான் நம்ம விசுவாசத்தில் கொண்டு வரணும். இன்னும் நம்ம எல்கேஜியில் இருக்கக்கூடாது, யூகேஜியில் இருக்கக்கூடாது. எழும்புங்க, எழும்பி ஆண்டவர் நான் பார்த்துட்டுல, நான் அதை தருவேன்னு சொல்லிட்டுல, இப்போ நீ நட. அவன் எழும்பி நடந்தான். எழும்பி ஆனால் ஒன்று தெரியுமா, அவர் சொல்லுக்கு நம்ம உண்மையை கீழ்ப்படிச்சிட்டோன்னா, விசுவாசம் கிரியில் வந்துட்டுனா, அவர் சொன்னதை மட்டும் தரமாட்டா, சொல்லாததையும் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். எதை கொடுத்தார் தெரியுமா, அவர் சொன்னா நீ பார்க்குறத நான் கொடுப்பேன்னு சொன்னான். அவன் போனது, அவன் இருந்ததுன்னா கானான் தேசம். இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன்னு சொன்னான், உன் சந்ததிக்கு தருவேன்னு சொன்னான். ஆனால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக அவனுடைய எல்கையை கர்த்தர் குறித்து வைத்தார். 15ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 15ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 18ஆம் வசனத்தில் பாருங்க. 18ஆம் வசனத்தை அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், அதுக்கடுத்து கானானியர், கேனியர், கேனிசியர், கத்மேனியர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏத்தியர், பெர்சியர், எப்ராஹிமியர், அடுத்து எமோரியர், கானானியர், கிர்காசி, எபூசியர் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தையும் உன் சந்ததிக்கு நான் கொடுத்தேன். ஒரு அலையில சொல்லுங்க. எது தெரியுமா, அவன் புறப்பட்டு வந்தான் பாருங்க. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நான் உன் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போன்னு சொன்ன உடனே ஆண்டவர் போகிற இடம் இன்னதுன்னு அறியாம அவன் புறப்பட்டு வந்தான் பாருங்க. அந்த இடத்திலிருந்து ஸ்தோத்திரம், கர்த்தர் குறித்த ஒரு எழுக ஸ்தோத்திரம், அது எண்ணி முடியாதது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்க ஆரம்பத்தில் தேவ வார்த்தைக்கு எந்த இடத்துல நீங்க கீழ்ப்படிஞ்சீங்களோ அந்த இடத்திலிருந்து தருவேன் என்று சொன்னவர் ஸ்தோத்திரம், அன்னைக்கு சொன்னதை மட்டுமல்ல, அவர் வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு செயல்பட ஆரம்பித்தார். நீங்கள் ஆரம்பத்தில் எந்த இடத்துல ஆண்டவருக்காக கீழ்ப்படிந்தீர்களோ, எந்த இடத்துல உங்க வாழ்க்கையை அர்ப்பணித்தீர்களோ, அந்த இடத்திலிருந்து நீங்கள் செயல்பட்ட ஒவ்வொரு காரியத்திற்கும், ஒவ்வொரு ஜபத்திற்கும், நீங்கள் செய்த ஆண்டவருக்காய் ஊழியத்திற்கு செய்த ஒவ்வொரு கிரியைகளுக்கும் ஸ்தோத்திரம், நீங்க செய்த கிரியைகள், அந்த ஊழியத்தினுடைய பலனையும் கர்த்தர் நிறைவாக தருவா, பூரணமாக தருவா, எண்ணி முடியாத தருவா. அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவர் நமக்கு தரும் பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சொன்னதை மட்டும் தருவதல்ல, சொல்லாததையும் ஸ்தோத்திரம். நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ண ஆண்டவரே, இவ்வளவு நாள் கண்ணீர் வடிச்ச ஆண்டவரே, இவ்வளவு நாள் உங்களுடைய பாதத்தில் விழுந்த ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் பிரயாசப்பட்ட ஆண்டவரே, இவ்வளவு நாள் ஊழியம் செய்த ஆண்டவரே, இவ்வளவு நான் ஆண்டவருக்கு உமக்கான கொடுத்த ஆண்டவரே, என்ன பலன்? ஆண்டவர் அமைதியாக தான் இருப்பார். ஆனால் ஒரு நாள் விசுவாசத்தின் கிரியைகளை நம்ம உண்மையாக கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்னச்சுன்னா, இதுவரை நம்ம செய்த பாருங்க, அந்த கிரியைகளுக்கெல்லாம் பலனையும் சேர்த்து போனஸாய் கொடுக்கிறவர் நாம் ஆராதிக்கிற தேவன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்க, நல்ல சத்தமாக சொல்லுங்க. ஆரம்பத்தில் நம்ம செய்த ஜபத்தை மறக்க மாட்டா.
அவன் வடித்த கண்ணீரை மறக்க மாட்டா. தேவனுக்காய் பாராட்டின வைராக்கியத்தை மறக்க மாட்டா. நாம் செய்த நற்கிரிகளை செய்த கிரியைகள் நிமித்தம் ஜனங்க நம்மளை நினைச்சுனா மறந்திருக்கலாம், உதவிகளை மறந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் மறக்க மாட்டா. அவர் நாமத்து நிமித்தம் நீங்க ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்திருந்தாலும் அது பலனை உங்களுக்கும் தருவா, உங்க சந்ததிக்கும் தருவா, உங்க சந்ததிக்கும் சந்ததிக்கும் தர என் தேவனால முடியும். அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதனால ஒரு நாளும் ஸ்தோத்திரம், உங்க விசுவாசத்தின் கிரியை குறைஞ்சு போயிடக்கூடாது, நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த விசுவாசத்தில் உறுதி, விசுவாசத்தில் நம்பிக்கை, விசுவாசத்தில் என்னச்சுன்னா ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள எப்பவும் காணப்படணும். அதில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ விசுவாசமாக நடந்து பாருங்க. ராகாப்பு வேசி, கானானிய புத்தரி, ஸ்தோத்திர பாலியல் என்னச்சின தொழில் செய்கிறவள். ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துடைய வேவுக்காரர்கள் வந்த பொழுது அவள் என்னச்சின ஸ்தோத்திரம் தன்னுடைய உயிரையும் பாராமல் அவர்களை மறைத்து வைத்து ஸ்தோத்திரம் அவர்கள் என்னச்சுன்னா அந்த நாட்டுக்கு என்னச்சுன்னா அவள் துரோகம் செய்தது போல ஸ்தோத்திரம் நன்மை கிடைத்த உடனே ஸ்தோத்திரம் அந்த பொக்கிஷத்தை மறைத்து வைத்து தன் நாட்டுக்கே என்னச்சுன்னா துரோகம் செய்தது போல அவள் காட்டி கொடுக்காமல் இருந்தாள். ஆனால் வேதம் என்ன சொல்லுதான், அவளுடைய விசுவாசத்தின் கிரியைகள் நிமித்தமாக ஸ்தோத்திரம் அவளும் அவளுடைய குடும்பமும் அழியாமல் கர்த்தர் காண. ஒரு அல்லேலூயா. அது மட்டுமா செஞ்சாரு? அது மட்டுமா செஞ்சாரு? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகிற ஸ்தோத்திரம் அந்த பட்டியலில் ஸ்தோத்திரம் உலகத்தால் முத்திர குத்தப்பட்டவள் வேசி, பாலிகள், தொழில் செய்கிறவள். ஆனால் தேவனுடைய பார்வையில் வந்து விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவளாய், விசுவாசத்தினால் ஸ்தோத்திர கிருபையினால் ரட்சிக்கப்பட்டவளாய், தேவனுக்குள்ளாய் புதிதாக்கப்பட்டு என் ஆண்டவர் வருகிற ஸ்தோத்திரம் அந்த வழியில் இவளே என்ன ஸ்தோத்திரம் தேவனுடைய ஸ்தோத்திரம் தாயிலே ஒரு தாயாக மாறுவதற்கு கர்த்தர் அவளை ஸ்தோத்திரம் மத்தேயு 1:5 தாயாக மாற்றி வைத்தார். அல்லேலூயா. நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தின் கிரியைகளை பார்த்துதான் தேவன் உங்களுக்கு நன்மை செய்வார். ஸ்தோத்திரம். அதனால செத்து போன விசுவாசம் வேண்டாம், செயல்படுகிற விசுவாசம் நமக்குள்ளாய் வரட்டும். முடங்கி போகிற விசுவாசம் அல்ல, பலன் கொடுக்கிற விசுவாசமாய் மாறட்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய விசுவாசத்தின் கிரியைகளை அதிகமாய் பெருக கர்த்தர் நம்ம கிருபை தருவா. நேரம் முடிந்தது, அதனால முடிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாசத்தினால ஆண்டவரே நாங்கள் எங்கள் மனதில் விசுவாசிக்கிறோம், நீர் நல்லவர் என்று விசுவாசிக்கிறோம், நீர் அற்புதம் செய்கிற என்று விசுவாசிக்கிறோம். ஆனால் அதை நான் கிரிகளை காட்ட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை இந்த விசுவாசத்தை நான் விட்டுறக்கூடாதப்பா. விசுவாசத்தில் உறுதியில் நான் இருக்கணும் ஆண்டவரே, நம்பிக்கை என உறுதியில் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே அசைக்கப்படாமல் இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் எந்த சூழ்நிலை கர்த்தர் செய்வா, கர்த்தர் நடத்துவா. அவர் சொல்லியிருக்கிறா, அவர் இந்த வழியை காட்டினா எனக்கு அந்த நன்மையை செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு ஹல்லேலூயா எல்லாரும் கர்த்தர் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி இன்றைக்கு நம்மை ஸ்தோத்திரம் அவிசுவாசம் எல்லாம் நம்மை விட்டு மாறுவதாக. இன்றைக்கு கர்த்தர் எந்தெந்த காரியத்தை செய்கிறாரோ அந்த காரியத்தை இன்றைக்கு கீழ்ப்படிய நம்மை அர்ப்பணிப்போம், அதற்கு அர்ப்பணிப்போம், அதற்கு அர்ப்பணிப்போம். எத்தனையோ காரியத்தில் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்களுக்கு நன்மை வருவதற்காக கர்த்தர் உங்களுடைய ஸ்தோத்திர சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் இருந்த பொழுது, கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் ஸ்தோத்திர இந்த காரியத்தை நீ செய்ய என்று சொல்லி உங்கள் விசுவாசத்தை பரிசுத்து பார்ப்பதற்காக, விசுவாசத்தின் கிரியைகளை பார்ப்பதற்காக கர்த்தர் உங்களிடத்தில் எத்தனையோ தடவை ஆண்டவர் பேசினார். ஆனால் அதற்கு நம்ம எல்லாம் விட்டு கொடுக்காம ஸ்தோத்திரம் அதற்கு நம்மை மறைத்து கொண்டோமே. இன்றைக்கு அதிலிருந்து வெளியே வர கர்த்தர் கிருபையை தருவாராக. ஓ, வெளியே வர கர்த்தர் கிருபையை தருவாராக. உலகத்தின் மனிதனுடைய வார்த்தையை கேட்டோம், உலகத்தின் மனிதனுடைய செயல்களை பார்த்தோம். உங்கள் விசுவாசத்தின் கிரியைகள் முடங்கி விடாதபடி கர்த்தருக்காய் செயல்படுவதற்கு ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நம்மை உயிர்ப்பிப்பாராக. எல்லாரும் விடுதலையோடு வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க. கேளுங்க கேளுங்க, தோத்திரம் கேளுங்க, எல்லாம் கேளுங்க, எல்லாம் கேளுங்க. அதை வர்த்திக்க பண்ணுன்னு சொல்லுங்க, வர்த்திக்க பண்ணுன்னு சொல்லுங்க. என்ன மனுஷனுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவர் இன்னும் நம்முடைய விசுவாசத்தில் உறுதியா நிற்பேன்னு சொல்லுங்க, அதை செயல்படுத்துவேன்னு சொல்லுங்க, உங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன்னு சொல்லுங்க. அப்பா அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, கொடுக்கிறோம் ஆண்டவரே, எங்களை நடத்தும் ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூட ஆண்டவரே.
உம்மால எல்லாம் கூட ஆண்டவரே. நீ சொன்னால் போது ஆண்டவரே, நீ சொன்னால் போது ஆண்டவரே. இதுவரையும் கீழ்ப்படியாம இருந்த நாங்க விசுவாசத்தின் கிரியைகளை செய்வதற்கு எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய மகிமையை பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எங்களுடைய விசுவாச கிரியை இல்லாதனால எங்க முன்னால் இருக்கிற அநேக பிரச்சனைகள் மாறவே இல்லைப்பா, அநேக போராட்டம் மாறவே இல்லைப்பா, அநேக ஆண்டவரே ஸ்தோத்திரம் மதில்கள் அகன்று போகவே இல்லைப்பா. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருடைய விசுவாசத்தில் கிரியை செய்ய ஆண்டவரே உங்க செயலுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வழிநடத்தலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீர் உம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணும், உம்முடைய மகிமையை விளங்க பண்ணப்பா. அந்த விசுவாசத்தின் கிரியைகளை கண்டு சொன்னதை மட்டும் இல்லப்பா, சொல்லாததையும் நீ தருகிற தேவனப்பா. அதையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்படியே எங்களை நடத்தும். எல்லா தீமைகள், பொல்லாப்பு, நாசமோசங்கள், கட்டுகள், கண்ணிகள், மரண கண்ணிகள், போராட்டங்கள், அந்தகாரத்தின் வல்லமைகள் எல்லாவற்றுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், விவசாயங்கள், படிக்கிற பிள்ளைடைய படிப்புகள், கர்த்தருக்கு செய்கிற ஊழியங்கள், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதியும். ஆவியானுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், சமாதானத்தோடு அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜபத்தைக்கல் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த அந்நியக்கும் சமாதானம், ஆசீர்வாதம், பாதுகாப்பும், சுகமும் நாம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் நிறைவாயிருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே அவர் செய்த சகல மறவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.